ஹாய்ங்க. இன்னைக்கு பூசணிக்காய் வத்தல் குழம்பு பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நான் இதுவரைக்கும் இதை சாப்பிட்டதில்ல. ஸோ நீங்கள் பார்க்குறது பூசணி வத்தல். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, பூசணிக்காய் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதோட உளுந்து, வரமிளகாய், மிளகு, இன்னும் சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வடகா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய வச்சு பண்ணுறது தான் இந்த குழம்பு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். தாளிக்கும் போது ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் சுண்டக்காய் வத்தல் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் அளவு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சுடுங்க. கொதி வர நேரம் பார்த்து இந்த பொரிச்சு வச்ச பூசணிக்காய் வத்தலை போட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 5 minutes குக்கானா போதும். சூப்பரான பூசணிக்காய் வத்தல் குழம்பு ரெடி. சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.